வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பேங்க. நம்ம லதா மங்கேஷ்கர் அம்மா அவர்களின் ஃபைனல் வீடியோ தாங்க ஷேடிங் பண்ணுறத. இப்போது நம்ம அவங்களோட ஷேரி மற்றும் ஹேரை எப்படி ஷேடிங் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதே சேம் A4 பேப்பர், 120 GSM பேப்பர், HP பென்சில், 2P பென்சில், 5P பென்சில், 8P பென்சில், பேப்பர் ஸ்டாண்ட், எரேசர், பென்சில் ஷார்ப்னர், மெக்கானிக்கல் பென்சில் 0.7, 8P, அப்புறம் ஷார்ப்னர் பென்சில் தாங்க சாஃப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறோம் ஷேடிங்கு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஷேரி, அவங்களோட ஷேரியெல்லாம் எப்படி சுருக்கங்கள்லாம் இருக்கோ அதே போல் நேச்சுரலாக வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 2P பென்சிலை வச்சு தாங்க ஃபஸ்ட்டு ஃபுல் ஷேடிங் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த 2P பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக, அதாவது அவங்க எங்கெங்கே டார்க்காக ஷேடிங், அதாவது எங்கே சுருக்கம் இருக்கோ அந்த மடிப்பை நல்லா ஷார்ப்பாக கொஞ்சம் அழுத்தி ஷேடிங் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டோம். பிளெண்ட் பண்ணி விட நல்ல நேச்சுரல் அளவு கிடைக்கும். நம்ம டார்க்காக இருக்கிற இடத்துல லைட்டாக பிளெண்ட் பண்ணணும், லைட்டாக இருக்கிற இடத்துல லைட்டாக நம்ம பென்சில் ஷேடிங் பண்ணுற இடத்துல நல்லா அழுத்தி பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஷேடிங் ஈக்குவலாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ சுருக்கங்கள் இருக்கோ அவ்வளோ டைம் எடுத்துக்கிடும் ட்ராயிங் வரைகிறதுக்கு. இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக 4 மணி நேரம் ஆச்சு. அதை நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு 4 வீடியோவாக போட்டிருக்கிறேன். அவுட்டர் லைனு, அப்புறம் ஷேடிங் 1, 2, 3, இது 3வது வீடியோ. 3வது வீடியோவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் அவங்களோட ஷேரியெல்லாம் எப்படி ஷேடிங் பண்ணுறதுன்ட்டு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா 5P பென்சிலை வச்சு அதுக்கு மேலே எங்கெங்கே டார்க் இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு லைட் பென்சில் எடுத்தால் அடுத்தது ஒரு டார்க் பென்சில் எடுக்கணுன்ட்டு. ஸோ 5P பென்சில் வச்சு டார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேரியில் உள்ள டிசைன், அந்த டிசைனை நுணுக்கமாக வரைகிறதுக்காக நான் மெக்கானிக்கல் பென்சில் 0.7, 8P பென்சிலை யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டுக்கிட்டு பாருங்க. அங்கே எங்கே சுருக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி சுருக்கமான லைனை நம்ம போட்டுக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இது கீழே உள்ள வீடியோ கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகலை, மன்னிக்கணும், கேமரா ஏதோ சேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மேலே உள்ள வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு முக்கோணமாக. அந்த முக்கோணத்தை நான் 1 by 1 வரைதேன். இந்த சாரீ டிசைன் இது மட்டும் ஷேடிங் பண்ணுறதுக்கு எனக்கு 40 to 45 minutes ஆகிருக்குங்க. நான் உங்களுக்கு டைம் ஸ்லாப்பில் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு லைனையும் நுணுக்கமாக வரையணும். இந்த இதை வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் எண்டில் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிப்பாட்டி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஷேடிங், அதாவது அந்த சாரியில் உள்ள டிசைன் எல்லாம் பொறுமையாக இருந்து வரைஞ்சிருப்போம் நுணுக்கமாக ஒவ்வொரு லைனையும். ஓகே, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உள்ள சாரியை நம்ம ஆல்ரெடி நான் 2P பென்சிலை வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ நான் அதை பிளெண்ட் பண்ணி விட்டுட்டுருக்கிறேன். பிளெண்ட் பண்ண நேச்சுரலாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்ன அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோன்னே குழந்தைகளுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த சேனல் ஆரம்பித்தோம்னா அதில் குழந்தைகள்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சின்னமாக நுணுக்கமாக தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சாரியில் சுருக்கங்கள் இருக்குது. அந்த சுருக்கங்களெல்லாம் பிளாக்காக கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஸோ அதை 5P பென்சிலை வச்சு நல்லா டார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட்டேன். பாருங்கள், மடிப்பு இருக்குது. அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக எப்படி நேச்சுரலாக இருக்குமோ அதே போல் நான் ஷேடிங் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இதே போல் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, இதெல்லாம் டார்க் பண்ணிக்கிறதும் ரொம்ப சில லைன்ஸ் எல்லாம் டார்க்காக தெரியும். ஸோ அதெல்லாம் டார்க்காக வரைஞ்சாச்சு.
அதுக்கு மேலே பேப்பர் ஸ்டாண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறோம். பிளெண்ட் பண்ண உங்களுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்குங்க. ஓகே பாருங்கள், பிளெண்ட் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுங்களா சாரியோட சுருக்கங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8B பென்சில் இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் தேவைப்படுது. ஸோ அதனால் 8B பென்சில் யூஸ் பண்ணுறோம். இந்த பேக் சைட்லேருந்து அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க சாரியை. ஸோ அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். நல்லா பார்த்திங்கன்னா டார்க் பண்ணி கொடுத்தோம். அதாவது 8B பென்சில் வச்சு நல்லா டார்க் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாம் வரைஞ்சி நல்லா டார்க் பண்ணிகிட்ருக்குறோம். இதை டார்க் பண்ண உங்களுக்கு சூப்பராக தெரியும் பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வருகிற வீடியோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கீழெல்லாம் நல்லா டார்க் பண்ணி விடுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி பொடி டாட் வைக்கிறேன். உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த சாரியில் உள்ள அந்த பார்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக நேச்சுரலாக தெரியணுங்கிறதுக்காக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வரையணும். அப்போ வரைஞ்சால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கும். பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் நடுவில் சென்டரில் பூ டிசைன்லாம் பண்ணியிருப்பேன். உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் இங்கனே ஒரு பார்டர் இருக்குது, அந்த பார்டரையும் வரைகிறேன். அதேமாதிரி பொறுமையாக நுணுக்கமாக வரையணும். எந்த ட்ராயிங் வரைகிறதுக்கும் கொஞ்சம் பொறுமையும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் போதும். நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நல்லா கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நான் மெக்கானிக்கல் பென்சிலை வச்சே எல்லா பக்கமும் இருக்கிற பார்டரெல்லாம் பொறுமையாக லைன் போட்டு டிசைன் பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் சில இடங்களில் பூ டிசைன், சில இடங்களில் ட்ரையாங்கிள்லாம் இருக்கும், சில இடங்களில் ஸ்கொயராக இருக்கும். அதெல்லாம் நேச்சுரலாக வரைஞ்சிருக்குங்க. ஓகே, இப்போ அவங்க கழுத்து பகுதியெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சாரி பார்டர் வருது. ஸோ அந்த பார்டரை நீட்டாக வரைஞ்சிட்ருக்குறோம். மெக்கானிக்கல் பென்சிலை வச்சு மெக்கானிக்கல் 0.7 8B பென்சிலை வச்சு டார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேரை நம்ம நல்லா டார்க் பண்ணதுக்காக சார்கோ பென்சில் யூஸ் பண்ணுறோம். சார்கோ பென்சிலில் நான் சாஃப்ட் யூஸ் பண்ணுறேங்க. இந்த ஹேர் மட்டும் பார்த்திங்கன்னா இருந்து வரைகிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகிடுங்க. 20 to 25 மினிட்ஸு. ஏன்னா இந்த ஹேரை ஒவ்வொன்றா அது எப்படி லைன் இருக்கோ, அதாவது ஹேர் எப்படி இருக்குமோ அதே போல் லைன் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக ஒவ்வொரு லைனும் மெதுவாக தான் போடணும். மெதுவாக போட தான் உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கிடைக்கும். ஸோ சார்கோ பென்சிலை வச்சு சார்கோ சாஃப்ட் பென்சிலு இதில் 3 வகை இருக்குது. மிடில், ஹார்டு, சாஃப்ட்டு. நான் சாஃப்ட் யூஸ் பண்ணுறேங்க. சாஃப்ட் யூஸ் பண்ணையில் ரொம்ப டார்க்காக தெரியும். கொஞ்சம் ஹார்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப லைட்டாக தெரியும். ஸோ ஹேருக்கு வந்து நான் சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அதே மாதிரி எப்படி இருக்கோ அந்த ஹேர் ஒவ்வொரு முடியும் எப்படி இருக்குமோ அதே போல் நீட்டாக லைன் போடணும். லைன் போட்டு வரையணும். ரொம்ப கருமையாக தெரியும் அவங்களோட ஹேரு. அதனால் நான் ரொம்ப கருமைக்காக இந்த சார்கோ பென்சிலை எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். சின்ன கடைகளில் கிடைக்காது. இந்த பென்சிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கடைகளில் தான் கிடைக்கும். இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ட்ராயிங் வரைகிறவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்கோ பென்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ட்ராயிங் வரைகிறதுக்கு. அதாவது நம்ம கறி துண்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான், அந்த கறி துண்டு மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப கையெல்லாம் பிளாக் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த சைடு ஹேரெல்லாம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ஹேர் வரைய போகிறோம். இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி லைன் போடுறோம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஹேரையும் எப்படி லைன் போடணுமோ இது எப்படி இருக்குமோ அதே போல் லைன் போட்டு வரையணும். நம்ம சேனலை மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் எனக்கு. பாருங்கள், பொறுமையாக வரையணும். அதாவது நீங்கள் இந்த சார்கோ பென்சில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நீட்டாக வரும். சார்கோ பென்சில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தினீங்கன்னா நொறுங்க ஆரம்பிச்சிடும் இது. ஸோ இதை வந்து அழுத்தணும், ஆனால் ரொம்ப அழுத்திடக்கூடாது. மீடியமாக அழுத்தி யூஸ் பண்ணணும். ஓகேங்க, அவங்க ஹேர் பாருங்கள் எப்படி கருங்கருன்னு நீட்டாக வந்திருக்கு. ஸோ அவங்களோட படம் ஒரிஜினல் லுக் கொண்டு வந்தாச்சு.
ஓகே, வீடியோ இதை பார்த்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில்